அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு புதிய பதிவில் உங்களை சந்திக்கிறதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய பதிவுல புதன் பகவானை பற்றிய சில விஷயங்களை நம்ம டீடெயிலா கிளியரா பார்க்கலாம். புதன் பகவான் யாரு, அந்த புதன் பகவானுடைய தன்மைகள்லாம் என்னென்ன, அதே போல புதன் பகவான் 12 ஸ்தானங்கள்ல நின்ற பலன் என்ன, எந்த ஸ்தானத்துல அமர்ந்தால் என்ன பலன், லக்னம் முதல் 12 பாவகத்துல எங்க அமர்றது சிறப்பு, எங்க அமர்றது குற்றம் அப்படிங்கறத இந்த பதிவுல நம்ம டீடெயிலா கிளியரா நம்ம பார்க்கலாம். வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்துல இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். முதலாவதா புதன் பகவானுடைய பொதுவான காரகத்துவங்கள்லாம் என்னென்ன, புதன் பகவான்னா யாரு அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் டீடெயிலா பார்த்துட்டு அதன் பிறகு 12 பாவகத்துல அமர்ந்த பலன்களை நம்ம கிளியரா பார்க்கலாம். புதன் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னாக்கா அவர் புத்தி காரகன்னு அழைக்கப்படுறாரு. பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. பணம் காசெல்லாம் கூட நம்மளால சம்பாதிச்சிட முடியும், ஆனா புத்தி அறிவு நம்ம கிட்ட இருக்கிற விஷயத்தை தக்க வச்சுக்கிறது அது இந்த புதன் பகவான் தான் கொடுப்பாரு. அந்த புத்தி தெளிவை கொடுக்கக்கூடியவர் புதன். புதன் நல்லா இருந்தாதான் எதா இருந்தாலும் நம்மளால அனுபவிக்கவே முடியும். புத்தி சரியா இருந்தா தானே, மனநலம் சரியாக இருந்தால் தானே எந்த ஒரு விஷயத்தையும் நம்மளால அனுபவிக்க முடியும். எனவே பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு சாஸ்திரத்துல ஒரு பழமொழி மாதிரி சொல்லி வச்சிருக்காங்க. எனவே புதன் பகவான் அவ்வளவு முக்கியமான ஒரு பிளானட். புதன் தான் நரம்புக்கு காரகர். புதன் சரியில்லைன்னா அவங்களுக்கு மனநலம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் வந்துடும். ஒரு ஜாதகத்துல புதன் குறைந்தபட்சமாச்சு ஒரு வலிமையான இடத்துல வலிமையான நிலைகள்ல டிராவல் பண்ணணும். அதே மாதிரி புதனுக்கு மட்டும் ஒரு விசேஷமான குணம் என்னன்னா, புதன் 12 ஸ்தானத்துல எங்க டிராவல் பண்ணாலும் ஸ்கோர் பண்ணிடுவார். பெரும்பாலும் பெரிய அளவுல கிட மாட்டார். எந்த கிரகத்தோட இணைந்தாலும் எந்த கிரகத்தோட சேர்ந்து டிராவல் பண்ணாலும் எந்த ஸ்தானத்துல டிராவல் பண்ணாலும் புதன் பகவான் ஏதோ ஒரு விதத்துல ஸ்கோர் பண்ணிடுவாரு. அதுலயும் ரொம்ப மோசமா ஒரு சில அன்லக்கி பர்சனுக்கு மட்டும்தான் புதன் ரொம்ப பாதிக்கப்பட்டு மனநலம் சார்ந்த பிரச்சனைகளையும் புத்தி தெளிவில்லாத நிலையையும் கொடுப்பாரு. எனவே புதன் பகவான் ஒருவருடைய ஜாதகத்துல வலிமையாக இருக்க வேண்டியது அவசியம். இந்த புதன் பகவான தான் நம்ம புத்தி காரகன்னு சொல்றோம். அதே போல புதன் பகவான் தான் மாமன் காரகன். தாய் மாமனை குறிக்கக்கூடிய கிரகம் புதன் தான். அறிவு, எழுத்துத்துறை சம்பந்தப்பட்ட விஷயம், பத்திரத்துறை சம்பந்தப்பட்ட விஷயம் இதெல்லாம் புதனுடைய ஆதிக்கத்துல வரும். புதன் ஒரு இரட்டை தன்மை கொண்ட ஒரு கிரகம். இதுக்கு நம்ம அலி கிரகம் அப்படின்னு சாஸ்திரங்கள்ல ஒரு பேர் வச்சிருக்காங்க. இந்த புதன் பகவான் மட்டும் இடத்திற்கு தகுந்தாற் போல தன்னை தகவமைப்பு பண்ணிக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவர். பாவிகளோட சேர்ந்தா பாவி ஆயிடுவாரு, சுபர்களோட சேர்ந்தா சுபர் ஆயிடுவாரு. தனித்த புதனா இருந்தா அதீத சுபத்துவமா இருப்பாரு. தன்னுடைய முழு இயல்பையும் தனித்த புதனாக இருக்கும் போது தன்னுடைய முழு ஆதிக்கத்தையும் ஒரு ஜாதகத்துக்கு கொடுப்பாரு. எனவே இரட்டை தன்மை கொண்ட ஒரு கிரகம். இடத்திற்கு தகுந்தாற் போல தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடிய அந்த ஆற்றல் புதனுக்கு உண்டு. அதே மாதிரி நல்ல நினைவாற்றலை கொடுக்கக்கூடியவர் புதன் தான். திட்டமிடுதல் அப்படிங்கிற விஷயத்தை கொடுக்கக்கூடியவர் புதன் தான். புதன் நல்லா இருந்தாதான் சரியா பிளான் பண்ணவே முடியும். ஒரு விஷயத்துக்கு கரெக்டா சூப்பரா பிளான் பண்றாங்கன்னா அவங்களுக்கு புதன் நல்லா இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி நூலகத்தை குறிக்கக்கூடியவர் புதன். அனைத்து விதமான வியாபாரத்தை குறிக்கக்கூடியவரும் புதன் தான். புதன் நல்லா இருந்தா வியாபார நுணுக்கங்கள்லாம் அற்புதமா வந்துடும். கல்வி, ஐடி துறை, பத்திரிகை துறை சம்பந்தப்பட்ட விஷயம், கணினி சம்பந்தப்பட்ட விஷயம், தூதர், தரகர், இந்த கமிஷன் சம்பந்தமான தொழில் செய்யறவங்க இவங்களுக்கு எல்லாம் புதன் வலிமையாக இருக்கும். புதனுடைய ஆதிக்கம் இருக்கும். அடுத்தது பார்க்கும்போது உடல் உறுப்புகள்ல நரம்பை குறிக்கக்கூடியவர் புதன் தான். புதன் யாருக்கெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கோ அவங்களாம் நரம்பு சம்பந்தமான பிரச்சனை வந்துடும். அதே மாதிரி தோல், நம்முடைய உடல்ல நம்முடைய மேனி அப்படின்னு சொல்லக்கூடிய தோலை குறிக்கக்கூடிய காரகிரகம் புதன் தான். புதன் நல்லா இருந்தாதான் நம்முடைய தோள்கள் ரொம்ப அழகாகவும் நல்லாவும் இருக்கும். அல்லது ஸ்கின் சம்பந்தமான டிசீஸ்லாம் வரும். புதன் கெட்டு போயிட்டா தோல் வியாதிகள் ஏதாச்சும் வரும். அதே மாதிரி நாக்கு, உடல் உறுப்புகள்ல நாக்கை குறிக்கக்கூடியவர் புதன். புதன் ஒருத்தவங்களுக்கு நல்லா இருந்தா நல்லா பேச்சு வன்மை இருக்கும். எல்லாத்தையும் பேசி சாதித்துக் கொள்ளக்கூடிய ஆற்றலை புதன் பகவான் கொடுப்பார். அதே போல கலைகள்ல பரதநாட்டியத்துக்கு காரகர் புதன். சர்க்கஸுக்கு காரகர் புதன். தொழில் நம்ம எடுத்து பார்க்கும்போது வக்கீல் தொழில், ஆசிரியர் துறை இதெல்லாம் புதனுடைய ஆதிக்கத்துக்குள்ள வரும். ஆசிரியர் துறை மெயினா குருவுடைய ஆதிக்கத்துல வரும். புதனுக்கும் இந்த ஆசிரியர் துறை அப்படிங்கிறது ஒத்து போகும். மற்றவங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லி கொடுக்கறதெல்லாம் புதனுக்கு ரொம்ப பிடிக்கும். எனவே ஆசிரியர் துறையும் நம்ம புதனுடைய ஆதிக்கத்துக்குள்ளேயே வச்சுக்கலாம். பொதுவா நவகிரகங்கள்லயே சூரியனோட அதிகமா டிராவல் பண்ணக்கூடிய ஒரு கிரகம், சூரியன் கூடவே எப்போதும் டிராவல் பண்ணக்கூடிய கிரகம் புதன். இன்னொன்னு சுக்கிரன். புதன் தான் மேக்ஸிமம் பார்த்தனா சூரியன் கூடவே அதிகமா டிராவல் பண்ணக்கூடியவர். இவருக்கு அஸ்தங்க தோஷம் இல்லை. சூரியன் அடிக்கடி புதன் பகவான அஸ்தங்கப்படுத்துவாரு. ஆனா புதனுக்கு அஸ்தங்க தோஷம் இல்ல. புதன் தான் நண்பர்களை குறிக்கக்கூடிய கிரகம். அதே மாதிரி கூட்டாளிகள், கூட்டு தொழில் இதுக்கெல்லாம் புதனுடைய ஆசீர்வாதம் வேண்டும். அதே மாதிரி காதலுக்கு காரகரும் புதன் தான். புதன் ஒருத்தவங்களுக்கு நல்ல நிலையில இருக்காங்க ஜாதகத்துல அப்படின்னா அவங்களுக்கு எல்லாம் காதல் உணர்வு வரும், காதல் திருமணம் நடக்கும். சுக்கிரனும் புதனும் காதலுக்கு மிக முக்கியமான கிரகங்கள். அதுல புதன் ஒரு முக்கியமான ஒரு ரோலை பிளே பண்றாரு. காதல் சார்ந்த
சார்ந்த விஷயங்களுக்கு. புதன் தான் சமயோஜித புத்தி அப்படின்னு சொல்லுவோம். ஸ்பாட்ல யோசிக்கிறது, ஸ்பாட்ல முடிவெடுக்கிறது, அதெல்லாம் புதனுடைய காரகத்துவங்கள். காளி மனையை குறிக்கக்கூடியது புதன், தோல் பாத்திரம் இதெல்லாம் குறிக்கக்கூடியது புதன் தான். இப்படி புதனுக்கு வந்து பார்த்தோன்னா நிறைய காரகத்துவங்கள் இருக்கு. பச்சை பயிறு புதனுடைய ஆதிக்கத்தில் வரக்கூடிய ஒரு தானியம். மிதனம் கன்னி புதனுக்கு வந்து ஆட்சி வீடா வரும். இதுல கன்னி வந்து ஆட்சி உச்சம் மூல திரிகோண வீடு மூணுமே வந்து கன்னியா வரும். மீன ராசி தான் புதன் பகவானுக்கு நீச்ச வீடாக வரும். புதனுடைய நட்சத்திரம் நம்ம பார்க்கும்போது ஆயில்யம் கேட்டை ரேவதி இந்த நட்சத்திரங்களுக்கு அதிபதியாக புதன் பகவான் வருவாரு. சோ இதெல்லாம் வந்து புதன் பகவானுடைய பொது தன்மைகள். பொதுவா புதன் பகவான் வந்து கேதுவோட இணைகிறது நல்லது. கேதுவோட இணையும் போது அதீத புத்திசாலியா மாத்திடுவார். ஆனா ராகுவோட இணையும் போது அங்க வந்து டோட்டலா ஜீரோ ஆகிடுவார். புதன் வந்து ராகுவோட இணையும் போது தன்னுடைய காரகத்துவங்களை செய்ய முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்படுவார். எனவே ராகுவோட புதன் இணைந்து இருக்கக்கூடாது. இப்படி ராகுவோட புதன் இணைந்து இருந்தாங்கன்னாக்கா உங்களுக்கு மனநலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, புதனுடைய காரகத்துவங்கள் இப்ப நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் ஒரு மாதிரி தடை தாமதம் தடுமாற்றங்கள்லாம் இருக்கும். ராகுவோட புதன் இணையக்கூடாது. ஆனா கேதுவோட இணையிறது உச்ச நிலை, அறிவுல நல்ல உச்சத்தை தொடக்கூடிய அந்த ஒரு ஆற்றலை கொடுத்துரும். கேது வந்து ஒரு ஃபில்டர் மாதிரி கச்சா மச்சான் இருக்கிறதெல்லாம் அப்படியே ஃபில்டர் பண்ணி தெளிவுபடுத்தி கொடுக்கும், பியூரா கொடுக்கும். அதுதான் கேது. எனவே கேதுவோட புதன் இணையலாம், ராகுவோட இணையக்கூடாது. மற்றபடி மற்ற கிரகங்களோட புதன் இணையும் போது ஒரு நல்ல பலன்களையே கொடுக்கிறாரு. குறிப்பா சனி பிளஸ் வந்து ராகு இந்த கிரகங்களோட இணையும் போது கொஞ்சம் மாறுபாடான பலன்களை கொடுக்கிறாரு. அதுல ராகுவோட இணையிறது கொஞ்சம் குற்றம். இது ஒரு சின்ன அவுட்லைன். இப்போ இது வரைக்கும் நம்ம வந்து புதன் பகவானுடைய பொது தன்மைகளை பத்தி பார்த்தோம். இப்போ புதன் பகவான் 12 பாவகத்துல எங்க இருந்தா என்ன பலன் அப்படிங்கறத டீடெயிலா கிளியரா பார்க்கலாம். முதலாவதா லக்னத்திலேயே புதன் இருந்தால் என்ன பலன்? ஜென்மஸ்தானத்துல புதன், லக்னத்துல புதன் இருக்கிறது வந்து திக்பலம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது ஆட்சிக்கு நிகரான ஒரு பலனை தரக்கூடியது லக்னத்துல இருக்கக்கூடிய புதன். எனவே லக்னத்துல இருக்கிற புதன் வந்து மிக மிக வலிமையான புதன் நம்ம எடுத்துக்கணும். லக்னத்துல புதன் தனித்து இருக்காரு, எந்த கிரகத்துடைய பார்வையிலையும் சேர்க்கையிலும் இல்ல, சுபத்துவமா இருக்காரு அப்படின்னா அந்த ஜாதகர் வந்து பார்க்கும்போது நல்ல அறிவாளியா இருப்பாங்க. பல விஷயங்களை தேடி தேடி கற்றுக்கொள்ளக்கூடியவரா இருப்பாங்க. அறிவு கூர்மை அற்புதமா இருக்கும். பல தரப்பட்ட அறிவு இவங்களுக்கு அற்புதமான முறையில கிடைச்சிருக்கும். எந்த துறையை பத்தி கேட்டாலும் அதுக்கு ஆன்சர் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி அவங்களுடைய மூளையில இருக்கும். நிறைய விஷயங்களை தெரிந்து வச்சிருப்பாங்க. நினைவாற்றல் அப்படிங்கிறது மிக அற்புதமா இருக்கும். எதையும் அவ்வளவு எளிமையா மறந்துட மாட்டாங்க. நகைச்சுவை உணர்வு கொண்டவர்களாக இருப்பாங்க. நல்லா நகைச்சுவையா பேசக்கூடியவர்களா இருப்பாங்க. மைண்ட் எனி டைம் யோசிச்சுக்கிட்டே இருக்கும். நல்ல கற்பனையில மிதந்துகிட்டே இருக்கும். மைண்ட் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை பிளான் பண்ணிக்கிட்டே இருக்கும். எனி டைம் ஆக்டிவ்லே இருக்கும் மைண்ட். நல்ல கல்வி திறன் கொண்டவராக இருப்பாங்க. நல்ல அற்புதமான கல்வி கற்றவராக இருப்பாங்க. கல்வியில சிறந்து விளங்கக்கூடிய ஆற்றல் இவர்களுக்கு அற்புதமான முறையில் கிடைக்கும். கல்வியின் துணை கொண்டு வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றிகளையும் மிகப்பெரிய பெயர் புகழையும் அடையக்கூடியவர்களாக இருப்பாங்க. தொழில் நிபுணத்துவம் பெற்றவர்களாக இருப்பாங்க. தொழில் துறை சார்ந்த அத்தனை அறிவுகளையும் மிக எளிமையா தனக்குள்ள உள்ளடக்கி வச்சிருப்பாங்க. எந்த துறை சம்பந்தமா இறங்கினாலும் அதுல ரிசர்ச் பண்ணி தனக்கு தேவையான நாலேஜ் கெயின் பண்ணிடுவாங்க. வாழ்க்கையில அறிவுடைய துணை கொண்டு பல சாதனைகளை நிகழ்த்தக்கூடியவர்களாக இருப்பாங்க. நல்ல அறிவு ஜீவிகள், நல்ல புத்தி சாதுரியம் மிக்கவர்கள், சமயோதித புத்தி கொண்டவர்கள், எந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும், எந்த இடத்துல எப்படி நம்ம ரியாக்ட் ஆனா நமக்கு பாசிட்டிவான ரிசல்ட் கிடைக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு தெளிவு கொண்டவர்கள். எந்த ஒரு விஷயத்தையும் விரைவா கற்றுக்கொள்ளக்கூடிய ஆற்றல் உண்டு. கிரகித்துக் கொள்ளக்கூடிய அந்த ஆற்றல் வந்து மிக அற்புதமாக இருக்கும். மற்றவர்களை எடை போடுறதுல வல்லவர்களா இருப்பாங்க. துல்லியமான எண்ணம் கொண்டவர்களாக இருப்பாங்க. உயர்கல்வியில சிறந்து விளங்கக்கூடிய ஆற்றல் இவர்களுக்கு உண்டு. எந்த துறையில் இறங்கினாலும் அதுல நிபுணத்துவம் அடையக்கூடிய ஆற்றல் உண்டு. இவங்க எந்த துறையை சூஸ் பண்ணாலும் அதுல இவங்க பண்டிதரா மாறிடுவாங்க. நல்ல பேச்சு திறன் இருக்கும். எழுத்து திறன் மிக அற்புதமா இருக்கும். எழுத்து துறையில சாதிக்கக்கூடிய ஆற்றல் உண்டாகும். மற்றவர்களை எளிதில் கவரக்கூடிய அந்த கவர்ச்சி தன்மை, அந்த ஆற்றல் தன்மை இருக்கும். தனக்கு தேவையானதை பேசியே சாதித்துக் கொள்ளக்கூடிய ஆற்றல் உண்டு. சுவாரஸ்யமான அணுகுமுறை கொண்டவர்கள். எல்லாத்துலயும் ஒரு மாதிரி கிக் இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. மற்றவர்களுடைய உதவி இல்லாமலே வாழ்க்கையில வெற்றி அடையக்கூடிய ஒரு அசாத்தியமான ஒரு மனோபாவம் பெற்றவர்களாக இருப்பாங்க. வியாபாரமா இருந்தாலும் சரி, தொழிலா இருந்தாலும் சரி, உத்தியோகமா இருந்தாலும் சரி, அதுல தனித்துவமான இடத்தை அடையக்கூடிய ஆற்றல் இவர்களுக்கு அற்புதமான முறையில உண்டு. அதே மாதிரி இவர்களுக்கு வந்து கணினி, எழுத்துத்துறை, கணக்கு, கணிதம் சம்பந்தப்பட்ட விஷயம், சார்ட்டர்ட் அக்கவுண்ட் இது சார்ந்த விஷயங்கள், இதுல எல்லாம் நல்ல ஒரு நிபுணத்துவம் அடையக்கூடிய ஆற்றல் உண்டு. அடுத்ததாக புதன் பகவான் லக்னத்துக்கு 2ஆம் இடம் தன குடும்ப வாக்கு ஸ்தானத்துல புதன் பகவான் இருந்தால் என்ன பலன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 2ஆம் இடத்துல புதன் இருக்கிறது ஒரு சிறப்பான அமைப்பு தான். இந்த இடத்துல வந்து புதன் ஸ்தான பலத்தில் இருந்திருக்க கூடாது. குறைந்தபட்சம் நட்பு வீட்லயாச்சும் இருக்கணும். பாவகிரகங்களுடைய சேர்க்கையோ பார்வையோ பெறாம இருக்கிறது ரொம்ப சிறப்பு. பொதுவா தனித்த புதன் 2ஆம் இடத்துல இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். நல்ல பேச்சு திறமை இருக்கும். நல்ல வாய்ஜாலம் மிக்கவர். நகைச்சுவையா பேசக்கூடியவர்களா இருப்பாங்க. தனக்கு தேவையானதை பேசியே சாதித்துக் கொள்ளக்கூடிய ஆற்றல் உண்டாகும். பேச்சு மூலமா ஆதாயம் அடையக்கூடியவர்களா இருப்பாங்க.
நல்ல மேடை பேச்சாளரா இருப்பாங்க. அதே மாதிரி பொருளாதார ரீதியா தன்னிறைவு அடையக்கூடிய ஆற்றல் இவர்களுக்கு அற்புதமான முறையில கிடைக்கும். பணம், பொருள், செல்வம், செல்வாக்கு, பெயர், புகழ் இதெல்லாம் இவர்களுக்கு அற்புதமான முறையில கிடைச்சிடும். நல்ல குணாதிசயங்களை உள்ளடக்கியவர்களா இருப்பாங்க. சமயோதித புத்தி கொண்டவர்கள், சமயத்திற்கு தகுந்தாற் போல தன்னுடைய அந்த வார்த்தைகளை கரெக்டா யூஸ் பண்ணுவாங்க. குடும்பத்தின் மேல பற்று அதிகமா இருக்கும். குடும்ப உறவுகளை பராமரிக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. ஃபேமிலி மெம்பர்ஸோட சப்போர்ட் எப்போதுமே கிடைக்கும். குடும்பத்துல பெரும்பாலும் பொருளாதார ரீதியா கஷ்டங்கள் எதுவும் ஏற்படாது. அதே மாதிரி நல்ல வியாபார நுணுக்கம் இவர்களுக்கு தெரியும். வாடிக்கையாளர்கிட்ட எப்படி பேசணும், எப்படி பேசினா அந்த வாடிக்கையாளர் நம்ம கிட்ட ரிட்டர்ன் திரும்ப வருவாங்க அப்படிங்கிற அந்த நுணுக்கமான அந்த ஒரு அணுகுமுறையை கொண்டவர்களாக இருப்பாங்க. அதே மாதிரி படிப்புல நல்ல ஆர்வம் இருக்கும். படிக்கிறது, ஆராய்ச்சி சார்ந்த விஷயங்களை ஈடுபடுறது, புதுசா ஒரு விஷயத்தை கத்துக்கிறது, இதுல எல்லாம் நல்லா இன்ட்ரெஸ்டா இருப்பாங்க. கல்வி சார்ந்த விஷயங்கள்ல பெரும்பாலும் பெரிய அளவிலான தொய்வு நிலை இவர்களுக்கு ஏற்படுறது இல்ல. படிப்புல சிறந்து விளங்கக்கூடிய ஆற்றல் உண்டு. படிப்பு மூலமாக இவர்களுக்கு நல்ல பெயர் புகழ்லாம் கிடைக்கும். நல்ல சுறுசுறுப்பான குணமுடையவர்களா இருப்பாங்க. துருன்னு ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. கடமை தவறாதவர்களாக இருப்பாங்க. இவர்களுக்குன்னு ஒரு பொறுப்பை கொடுத்துட்டோம்னா அந்த பொறுப்புல கண்ணும் கருத்துமா இருந்து அந்த விஷயத்தை செய்து முடிக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. கடின உழைப்பாளி, உழைத்து முன்னேறக்கூடிய அந்த ஒரு மனோபக்குவம் இவர்களுக்கு உண்டு. அடுத்தது 3ஆம் இடத்துல புதன் பகவான் தைரிய வீரிய பராக்கிரமஸ்தானம், இளைய சகோதர ஸ்தானம். இந்த இடத்துல புதன் பகவான் டிராவல் பண்ணா என்ன பலன்களை கொடுப்பாரு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, புதன் 3ல இருக்கிறது ஒரு தனித்துவமான சிறப்பு. புதன் பகவான் எந்த இடத்துல இருந்தாலும் நல்ல ஸ்கோர் பண்ணிடுவாரு. அதுலயும் 3ஆம் இடம் கொஞ்சம் தனித்துவமான இடம். முயற்சி ஸ்தானம், வெற்றி ஸ்தானத்துல புதனுடைய சஞ்சாரம். சுய முயற்சியால முன்னேறக்கூடியவர்களாக இருப்பாங்க. யாருடைய உதவியும் பெரும்பாலும் எதிர்பார்க்க மாட்டாங்க. உழைப்பின் மேல அலாதியான ஒரு பற்று, ஒரு ஆர்வம் இருக்கும். எந்த ஒரு விஷயத்துக்கும் ஷார்ட்கட் உடனே போட்டுருவாங்க. எவ்வளவு கடினமான விஷயமா இருந்தாலும் சரி, அதுக்கு ஒரு ஷார்ட்கட்டை கிரியேட் பண்ணி தனக்கு தகுந்தாற் போல அதை மாத்திப்பாங்க. எவ்வளவு கடினமான வேலையாக இருந்தாலும், எவ்வளவு கடினமான ஒரு விஷயமா இருந்தாலும் அதை தனக்கு தகுந்தாற் போல மாடிஃபை பண்ணிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. அதே போல உடன் பிறந்தவர்களை பெற்றவர்களாக இருப்பாங்க. இளைய சகோதர சகோதரிகள் யாராச்சும் இருப்பாங்க. அவர்கள் மேல பாசம், பற்று, அன்பு இதெல்லாம் செலுத்தக்கூடியவர்களாக இருப்பாங்க. இவங்க கூட பிறந்தவங்க யாரும் இல்லைனாலும் இவங்களுக்கு சித்தப்பா வீட்டு தம்பி அப்படின்னு யாராச்சும் ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க மேல நல்லா பிரியமா இருக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. எனவே இளைய சகோதர சகோதரிகள் பெற்றவர்களாக இருப்பாங்க. ஒரே நேரத்தில் பல வேலைகளில் ஈடுபடக்கூடியவர்களாக இருப்பாங்க. எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு கெபாசிட்டி உங்களுக்கு உண்டு. அதே மாதிரி அறிவு கூர்மை அற்புதமா இருக்கும். நல்ல அறிவு திறன் இருக்கும். புது புது விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது, புரிஞ்சுக்கிறது இதுல எல்லாம் ஆர்வம் இருக்கும். அதே மாதிரி ஒரே நேரத்தில் பல துறை சார்ந்த அறிவுகளை தேக்கிக் கொள்ளக்கூடியவர்களாக இருப்பாங்க. இவங்களுக்குள்ள நிறைய அறிவு இருக்கும். நிறைய விஷயங்களை தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. பல துறை சார்ந்த அறிவை பெற்றவர்களாக இருப்பாங்க. திறமையான பேச்சு, நல்ல ஒரு பேச்சாற்றல் இருக்கும். வாய்ஜாலம் மிக்கவர்கள், பேச்சு மூலமா ஆதாயம் அடையக்கூடியவர்களா இருப்பாங்க. மற்றவுடன் தொடர்பு கொள்ளக்கூடிய ஆற்றல் இவர்களுக்கு மிக அற்புதமா உண்டு. நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கும். அதே மாதிரி இந்த தகவல் தொடர்பு துறை சார்ந்த விஷயங்களில் ஈடுபடுறது, கணினி சம்பந்தமான அறிவை பெற்றவர்களாக இருப்பாங்க. கணினி துறையில ஒரு தனித்துவமான இடத்தை அடையக்கூடிய ஆற்றல் உண்டு. இந்த ஐடி ஃபீல்டுல எல்லாம் அற்புதமான முறையில் இருக்கிறவங்க அந்த புதனுடைய ஆதிக்கம் பெற்றவர்கள். 3ஆம் இடத்துல புதன் இருக்கிறவங்க ஐடி ஃபீல்டுல இருக்கிறது வாய்ப்பு இருக்கு. கணினி, ஜோதிடம், அறிவு சார்ந்த விஷயம், தொழில்நுட்பம் சார்ந்த விஷயம் இதுல எல்லாம் இவர்களுக்கு ஈடுபாடு அதிகமா இருக்கும். நல்ல துணிச்சலான ஆற்றல் கொண்டவர்களாக இருப்பாங்க. விடாமுயற்சி உடையவர்கள். எதுக்கும் அவ்வளவு எளிமையா தோன்ற மாட்டாங்க. ரீஸ்டார்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. எவ்வளவு தோல்விகளை பார்த்தாலும் திரும்ப திரும்ப முயற்சி செய்து அதுல வெற்றி அடையக்கூடியவர்களாக இருப்பாங்க. விடாமுயற்சி கொண்டவர்கள். சிற்றின்ப பிரியர்களா இருப்பாங்க. எதெல்லாம் ஷார்ட் டேர்மா உங்களுக்கு ஹாப்பினஸ் கொடுக்குமோ அதெல்லாம் அதிகமா பண்ணக்கூடியவர்களா இருப்பாங்க. குறும்புத்தனம் கொண்டவர்கள். அதே மாதிரி கொஞ்சம் கூச்ச சுபாவம் இருக்கும். ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு கொஞ்சம் தயக்க நிலை, கொஞ்சம் கூச்ச சுபாவம் இதெல்லாம் இருக்கும். பொதுவா 3ல புதன் இருக்கிறது ஒரு வலிமையான அமைப்பு தான். முயற்சி ஸ்தானத்துல புதன் இருக்கிறது புத்தியை கொண்டு இவங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் ஒரு அற்புதமான வெற்றியை கொண்டு வந்து சேர்க்கும். கம்யூனிகேஷன் ஃபீல்டுல ஒரு அற்புதமான ஒரு முன்னேற்றத்தையும் வளர்ச்சியும் அடையக்கூடியவர்கள். கணினி துறையில பிரகாசிக்கக்கூடிய ஆற்றல் இவர்களுக்கு உண்டு. அடுத்ததாக 4ஆம் இடத்துல புதன் சுகஸ்தானம், தாயார் ஸ்தானம், வித்யாஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய மிக முக்கியமான கேந்திர ஸ்தானம். இதுல புதன் தனித்த புதனா டிராவல் பண்றது நல்லதா அப்படின்னு பார்க்கும்போது, புதனை பொறுத்த வரைக்கும் அது ஒரு லக்னத்துக்கு ஒரு மாதிரி ரியாக்ட் ஆகும். இங்க பொது பலன் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பொதுவா 4ஆம் இடத்துல தனித்த புதன் சுபத்துவமா இருக்கிறது கொஞ்சம் குற்றம் தான். ஏன்னா அது கேந்திர ஆதிபத்திய தோஷத்தை உண்டாக்கும். ஆனா இங்க நம்ம பொது பலனா பார்க்கறதுனால, லக்ன வாரியா பலன் பார்க்காததுனால இது நம்ம பெரிய அளவுல நம்ம எடுத்துக்க வேண்டாம். பொதுவா 4ஆம் இடத்துல புதன் இருக்கிறவங்க நம்ம பார்க்கும்போது கல்வியில சிறப்பான ஒரு வளர்ச்சி அடையக்கூடியவர்களா இருப்பாங்க. கல்வி ஆர்வம் இவர்களுக்கு கொஞ்சம் அதிகமா இருக்கும். வித்யா ஞானம் பெற்றவர்கள். ஜோதிடம் சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடு இருக்கும். கணிதம் சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடு அதிகமா இருக்கும். கணக்கு வழக்க சரியா மெயின்டைன் பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க. கல்வியால இவர்களுக்கு ஒரு அபாரமான வளர்ச்சியும் அபாரமான முன்னேற்றமும் ஏற்படும். இவங்க இளமை பருவத்திலேயே கல்வி சார்ந்த விஷயங்கள் ஏதாச்சும் தடை தாமதங்களை சந்திச்சு படிக்க முடியாம போயிருந்தாலும் படித்தவர்களுக்கு நிகரான அறிவை பெற்றவர்களாக இருப்பாங்க. சுகபோக வாழ்க்கைக்கு பெருமளவு எந்த
எந்த ஒரு தடை தாமதம் தடுமாற்றங்களும் இருக்காது. நல்ல பொருள் பொன்பொருள் சேர்க்கை, வண்டி வாகன சேர்க்கை, வீடு நிலபுலங்கள், அசையும் அசையா சொத்துக்கள் இதெல்லாம் இவர்களுக்கு வாழ்க்கையில சிறப்பான முறையில் அமைஞ்சிரும். இன்பமான வாழ்க்கைக்கு வழிவகைகள் செய்யும் இந்த 4ஆம் இடத்துல இருக்கிற புதன். அதே மாதிரி இந்த 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் அறிவு திறனை கூர்மைப்படுத்தி கொடுக்கும், கல்வி திறனை கூர்மைப்படுத்தி கொடுக்கும். இந்த புதன் பகவான் இந்த 4ஆம் இடத்துல சுபகிரகத்துடைய பார்வையிலையும் சுபத்துவமாகவும் இருந்துட்டாக்கா கல்வி தகுதி சிறப்பான முறையில இவர்களுக்கு கிடைச்சிடும். நல்ல கல்வி படித்தவர்களாக இருப்பாங்க, நல்ல புத்திசாலித்தனம் கொண்டவர்களாக இருப்பாங்க, தாயார் மேல பாசம் பற்று கொண்டவர்களாக இருப்பாங்க, தாய் வழி ஆதரவு, தாய் மாமனுடைய ஆதரவு இதெல்லாம் அற்புதமான முறையில் கிடைக்கும். எவ்வளவு இக்கட்டான சூழ்நிலைகள் வந்தாலும் தன்னுடைய அறிவின் துணை கொண்டு எல்லாத்தையும் வெற்றி அடையக்கூடியவர்களாக இருப்பாங்க. வாகனம், வண்டி, வீடு இதெல்லாம் அற்புதமான முறையில் கிடைச்சிடும். எந்த ஒரு துறையை தேர்ந்தெடுத்தாலும் அதுல நிபுணத்துவம் அடையக்கூடிய ஆற்றல் உண்டு இவர்களுக்கு. சுகபோக வாழ்க்கை மேல அதிகமான நாட்டம் உண்டாகும், நல்ல தேக ஆரோக்கியம் இருக்கும், உங்களுடைய சருமங்கள் கொஞ்சம் வசீகரமாக இருக்கும், நல்ல அட்ராக்டிவான பர்சனா இருப்பாங்க, ஆடம்பரமான செலவுகளை செய்யக்கூடியவர்களா இருப்பாங்க, தன்னடக்கம் தெரிந்தவர்கள், நல்ல குணாதிசயங்களை உள்ளடக்கியவங்களா இருப்பாங்க, தாயார் சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபாடு, தாய் மேல ஒரு பற்று, ஒரு பாசம் இதெல்லாம் இவர்களுக்கு அதிகமா இருக்கும். இதெல்லாம் 4th ஹவுஸ்ல புதன் இருக்கிறவங்களுக்கான பலன். அடுத்தது 5ஆம் இடம் அப்படிங்கக்கூடிய இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல புதன் பகவான் இருந்தால் என்ன பலன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இந்த 5ஆம் இடத்துல புதன் இருக்கிறது ஒரு தனித்துவமான சிறப்பு. இந்த 5ல புதன் இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தோம்னா நல்ல படைப்பாற்றல் கொண்டவர்களாக இருப்பாங்க, நல்ல கற்பனை வளம் இருக்கும், ஒரு விஷயத்தை கிரியேட் பண்றதுல இவங்களை அடிச்சுக்கவே முடியாது, நல்ல கிரியேட்டிவிட்டி மைண்ட் செட் இருக்கும், அறிவுத்திறன் அற்புதமா இருக்கும், கல்வியில ஒரு அற்புதமான வளர்ச்சி அடையக்கூடியவர்களாக இருப்பாங்க, கல்வி திறன் மிக்கவர்கள், கல்வியின் துணை கொண்டு முன்னேறக்கூடியவர்கள். இந்த 5ல புதன் இருக்கிறவங்களுக்கு காதல் உணர்வு கொஞ்சம் அதிகமா வரும், காதல் சார்ந்த விஷயங்கள் ஈடுபடக்கூடியவர்கள், காதல் திருமணம் நடைபெறக்கூடியவர்கள். மேலும் இவர்களுக்கு திருமணத்திற்கு பிறகு இவர்களுக்கு பிறக்கக்கூடிய அந்த பிள்ளைகள் கல்வி கேள்விகள்ல சிறந்து விளங்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. அரசு சலுகை, அரசு உதவி, அரசாங்க உத்தியோகம் இதெல்லாம் இவர்களுக்கு அற்புதமான முறையில் கிடைக்கும். புத்திரர்களுடைய உதவி கிடைக்கும், புத்திரர்களால் ஆதாயம் உண்டாகும், புத்தி கூர்மை மிக்கவர்கள், நல்ல புத்திசாலித்தனம் இருக்கும், நாடகம், எழுத்து, இசை இந்த துறைகள் எல்லாம் ஈடுபாடு அதிகமா இருக்கும், ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளை அதிகமா செய்யக்கூடியவர்களா இருப்பாங்க, சுறுசுறுப்பாக செயல்படக்கூடியவர்கள் இருப்பாங்க, பொழுதுபோக்குகள்ல அதிகமான ஆர்வம் இருக்கும், எப்போதும் மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடியவர்கள். அதே மாதிரி இந்த 5ஆம் இடத்துல புதன் பலமா இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பார்த்தோம்னா புத்தகம் படிக்கிறதுல அதிகமான ஆர்வம் இருக்கும், பலவிதமான புத்தகங்களை தேடி தேடி படிக்கக்கூடியவர்களா இருப்பாங்க, அறிவுபூர்வமான விஷயங்கள்ல ஈடுபாடு அதிகமா இருக்கும், இந்த ஜோதிடம், வானவியல், ஆராய்ச்சி துறை சார்ந்த விஷயம், மர்மமான விஷயங்களை நோண்டி நுணுங்கெடுக்கிறது இதெல்லாம் இவர்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமா இருக்கும். அதே மாதிரி கணினி சார்ந்த விஷயம், கணிதம் சார்ந்த விஷயம் இதெல்லாம் இவர்களுக்கு கைவந்த ஒரு கலையா இருக்கும். எவ்வளோ சிக்கலான ஒரு கேள்விக்கு கூட இவர்களால மிக எளிமையா பதில் கொடுக்க முடியும், சிக்கலான முடிச்சுகளை கூட மிக எளிமையா அவிழ்த்து விடக்கூடியவர்களாக இருப்பாங்க. பூர்வீகம், பூர்வீக சொத்து இதுல ஒரு நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கும், பூர்வீகத்துல ஒரு உயர்ந்த பூர்வீகத்துல பிறந்தவர்களாக இருப்பாங்க, நல்ல ஒரு பரம்பரையை சேர்ந்தவர்களா இருப்பாங்க. இவங்க ஃபேமிலியை சொன்னோம்னாக்கா ஊர்ல ஒரு பெயர் சொல்ற அளவுக்கு இருக்கும், இந்த மாதிரி ஒரு உயர்ந்த இடத்தை சேர்ந்தவராக இருப்பாங்க. குலதெய்வத்துடைய அருள் உண்டு, இரக்க சுபாவம் இவர்களுக்கு கொஞ்சம் அதிகமா இருக்கும், எப்போதும் எதையாச்சும் யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க, எப்போதும் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, சந்தேக குணம் இவர்களுக்கு கொஞ்சம் அதிகமா இருக்கும், எந்த டாபிக்கா இருந்தாலும் சரி அதுல கொஞ்சம் சந்தேகப்படுவாங்க, நல்ல இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறதுனால மத்தவங்க சொல்றதை அப்படியே ஏத்துக்க மாட்டாங்க, தனக்கு எது சரின்படுதோ அதுதான் சரியா எடுத்துப்பாங்க. இதெல்லாம் 5ஆம் இடத்துல புதன் இருக்கிறதுக்கான அட்வான்டேஜஸ். அடுத்தது 6ஆம் இடத்துல புதன். இந்த 6ஆம் இடத்துல புதன் இருக்கிறது சில நிலைகள்ல குற்றமான அமைப்பு, ஆனா புதன் மட்டும் எந்த இடத்துல இருந்தாலும் எப்படியோ ஸ்கோர் பண்ணிடுவாரு. மறைந்த புதன் நிறைந்த கல்வி, மறைந்த புதன் நிறைந்து தருவார் என்பதன் அடிப்படையில கல்வியில பெரிய அளவிலான தடை தாமதங்கள் இருக்காது, எப்படியோ தத்தி புத்தி படிச்சிருவாங்க, படிப்பு சார்ந்த விஷயங்கள் அது சார்ந்த நாலேஜ் எல்லாம் இவங்களுக்கு கிடைச்சிடும். இந்த புதன் 6ஆம் இடத்துல இருந்தா உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைபாடாக இருக்கிறது வாய்ப்பு இருக்கு. உடல் ஆரோக்கியத்துல ஏதாச்சும் பிரச்சனை, நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, அடிக்கடி உடல் சோர்வை சந்திக்கிறது, ஸ்கின் டிசீஸ் தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் ஏதாச்சும் வருது, அதுக்கான வாய்ப்புகள்லாம் 6ல புதன் இருக்கிறவங்களுக்கு அதிகபட்சம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே போல புதன் 6ல இருந்தா வேலை வாய்ப்பு, உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயம் இதுல எல்லாம் கொஞ்சம் தாமத அமைப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் சிரமப்பட்டு தனக்கான இடத்தை அடையக்கூடியவர்களா இருப்பாங்க, எல்லாத்துலயும் ஒரு தடை தாமதத்தை சந்திச்சுதான் முன்னேறுவாங்க. அதே மாதிரி இடமாற்றம் அடைந்து புகழ் அடையக்கூடியவர்கள், சொந்த ஊர்ல இருந்தாங்கன்னா இவங்களுக்கு பெரிய அளவுல முன்னேற்றமோ வளர்ச்சியோ இருக்காது, இடமாற்றம் அடைந்து பெயர் புகழ் சம்பாதிக்கக்கூடியவர்களா இருப்பாங்க.
இவங்க என்ன விஷயம் ஸ்டார்ட் பண்ணாலும் அதுல சின்ன சின்ன தடை தாமதங்கள் இருக்கும். ஆனா தடை தாமதத்தோட வெற்றியை கொடுத்துரும். அதே மாதிரி எதிரிகளை நுணுக்கமாக கையாளக்கூடியவர்கள். அடிதடி சண்டை சச்சரவு எல்லாம் போக மாட்டாங்க. அறிவின் துணை கொண்டு எதிரியை வீழ்த்தக்கூடியவர்களாக இருப்பாங்க. அதே போல புதன் 6ல இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தோம்னா இந்த பினான்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயம், கணக்கு வழக்கு, இந்த வட்டி கடன் சார்ந்த விஷயம் இதுல எல்லாம் ஈடுபடக்கூடியவர்களா இருப்பாங்க. பொதுவா 6ல புதன் இருக்கிறது சில நிலைகள்ல நல்லதுதான், பெரிய அளவுல குற்றம்னு கிடையாது. ஆனா இவங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும், நரம்பு சார்ந்த விஷயங்கள்ல கவனமா இருக்கணும், நரம்பு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்தது முக்கியமா உத்தியோகம் வேலை சம்பந்தப்பட்ட விஷயம், இவங்க பணிபுரியக்கூடிய இடம் இதுல எல்லாம் கொஞ்சம் இவங்க அவேர்னஸா இருக்கணும். சக ஊழியர்களோட ஒத்து போகாத அமைப்புகள் அதிகபட்சம் இருக்கிறது வாய்ப்பு இருக்கு. சொந்த ஊரை விட்டு வெளியேறி வெளியூர் வெளி மாநிலம் போனாங்கனாக்கா இவங்களுக்கு நல்ல வளர்ச்சியும் நல்ல முன்னேற்றமும் நல்ல பெயர் புகழும் கிடைக்கும். அடுத்ததாக 7ஆம் இடத்துல புதன், இந்த 7th ஹவுஸ்ல புதன் இருக்கலாமா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 7ல புதன் இருக்கிறது சில நிலைகள்ல நல்லதுதான். அதீத சுபத்துவமா இருந்தா கேந்திர ஆதிபத்திய தோஷத்தை கொடுப்பாரு. 7ஆம் இடத்துல புதன் இருக்கும்போது நிஷ்பல அமைப்பையும் அடைவாரு. நல்ல முழுமையாக வேலை செய்யாது இந்த கேந்திர ஆதிபத்திய தோஷம். பொதுவா 7ஆம் இடத்துல புதன் இருந்தா வாழ்க்கை துணை நல்ல அறிவாளியா இருப்பாங்க, நல்லா படித்தவராக இருப்பாங்க. இவங்களுக்கு வரக்கூடிய அந்த வாழ்க்கை துணையால ஆதாயம் கிடைக்கும், வாழ்க்கை துணையுடைய சப்போர்ட் பரிபூர்ணமா கிடைக்கும். நல்ல புத்திசாலித்தனமாக பேசக்கூடியவர்கள். இந்த 7ஆம் இடத்துல புதன் இருக்கிறவங்கலாம் நல்ல வாய்ஜாலம் மிக்கவரா இருப்பாங்க, நல்ல புத்திசாலித்தனமா பேசுவாங்க, பேச்சுல நல்ல தெளிவு இருக்கும், நல்ல மேடை பேச்சாளரா இருக்கிறது வாய்ப்பு இருக்கு. பேச்சுல ஒரு தெளிவு, ஒரு கனிவு, ஒரு அடக்கம் இதெல்லாம் அற்புதமா வெளிப்படும். இவங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணை நல்ல திறமை வாய்ந்தவராக இருப்பாங்க, கூர்மையான புத்திசாலித்தனம் கொண்டவராக இருப்பாங்க. இந்த 7ல புதன் இருக்கிறவங்க எல்லாம் திருமண வாழ்க்கை மேக்சிமம் பாசிட்டிவா போயிடும். பெரிய அளவுல பிரச்சனைகளோ தடுமாற்றங்களோ ஏற்படாது. திருமண வாழ்க்கையில ஒரு மகிழ்ச்சி ஆனந்தம் அப்படிங்கிறது கிடைக்கும். 7ல புதன் இருக்கிறவங்க எல்லாம் நல்லா பிளான் பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க, நல்ல புத்திசாலித்தனம் நல்லா இருக்கும். அப்படிங்கிறதுனால ஒரு விஷயத்துக்கு பிளான் பண்ணணும்னாக்க அதை இவங்கள்ட்ட ஒப்படைச்சிட்டோம்னா தெளிவா அந்த பிளானை போட்டு கொடுத்துருவாங்க. நல்ல கிரியேட்டிவிட்டி இருக்கும், கனவு காணக்கூடியவர்கள், நண்பர்களை அதிகமா பெற்றவர்களா இருப்பாங்க, கூட்டு தொழில் செய்யக்கூடியவர்களா இருப்பாங்க, நண்பர்கள் மூலம் ஆதாயம் அடையக்கூடியவர்களா இருப்பாங்க, அடிக்கடி பயணங்களை மேற்கொள்ளக்கூடியவர்களா இருப்பாங்க, இடமாறி புகழ் அடையக்கூடியவர்கள். 7ல புதன் இருந்தாலும் இடமாற்றத்தை கொடுக்கும், அடிக்கடி பயணங்கள் சார்ந்த விஷயங்களில் ஈடுபட வைக்கும். இவர்களும் சிற்றின்ப பிரியர்களா இருப்பாங்க, சின்ன சின்ன விஷயங்கள்ல சின்ன சின்ன மகிழ்ச்சிகள் தரக்கூடிய விஷயங்கள்ல ஈடுபாடு அதிகமா இருக்கும். அதே மாதிரி இந்த 7ல புதன் இருக்கிறவங்களுக்கும் வந்து பார்த்தோன்னா இந்த சாஸ்திர ஞானம் அற்புதமா கிடைக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் எளிமையா புரிந்து கொள்ளக்கூடிய அந்த ஆற்றல் உண்டு, கிரகித்துக் கொள்ளக்கூடிய ஆற்றல் உண்டு. ஜோதிடம் சார்ந்த விஷயம், ஆன்மீகம் சார்ந்த விஷயம் இதுல எல்லாம் ஈடுபாடு அதிகமா இருக்கும். அடுத்தது 8ஆம் இடத்துல புதன். இந்த அஷ்டமத்துல புதன் இருக்கிறது நல்லதா கேட்டதா அப்படின்னு பார்க்கும்போது அற்புதமான நல்ல பலன்களை தரக்கூடிய அமைப்பு 8ல புதன் இருக்கும்போது ஏற்படும். ஏன் அப்படின்னு பார்க்கும்போது மறைந்த புதன் நிறைந்து தருவார். அஷ்டமத்துல புதன் அமர்ந்துட்டா நல்ல நீண்ட ஆயுள்னு அர்த்தம், தீர்க்க ஆயுசை கொடுத்துருவாரு. அதே போல புத்தியில பெரும்பாலும் தடுமாற்றங்கள் இருக்காது, நல்ல தெளிவா பிளான் பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க. தனித்துவமான அந்த புத்திசாலித்தனம் அப்படிங்கிறது இருக்கும், ஆழமான அறிவுத்திறனை கொண்டவர்களாக இருப்பாங்க. இவங்களோட யோசனை எல்லாம் கொஞ்சம் மாறுபட்டதா இருக்கும். நீங்க காமன் பீப்புள் கூட லிங்க் பண்ணி பார்க்கும்போது இவங்களோட சிந்தனை, இவங்க யோசிக்கிற விதம்லாம் ரொம்ப டிஃபரெண்டா இருக்கும். நல்ல அறிவு கூர்மை இருக்கும், புத்தியை பயன்படுத்தி முன்னேறக்கூடியவர்களா இருப்பாங்க. வாழ்க்கையில எது ஸ்டார்ட் பண்ணாலும் சின்ன தடை தாமதத்திற்கு பிறகு இவர்களுக்கு எல்லாமே வெற்றியாகும். அரசு சார்ந்த துறைகள்ல சிறந்து விளங்கக்கூடியவர்களா இருப்பாங்க, அரசாங்க உத்தியோகம் பார்க்கக்கூடியவர்களா இருப்பாங்க. நல்ல பெயர் புகழ் இவர்களுக்கு கிடைக்கும். குடும்ப வாழ்க்கை சிறப்பா இருக்கும், குடும்ப வாழ்க்கையில பெரும்பாலும் எந்த பிரச்சனையும் இருக்காது. ஏன்னா 8ல இருந்து 2ஆம் இடத்தை புதன் பகவான் பார்த்துருவாரு. ஃபேமிலி மேல ஒரு பற்று பாசம் உண்டு, குடும்பத்தை பராமரிக்கிறதுல அதிகமான கவனம் செலுத்தக்கூடியவர்களா இருப்பாங்க. நோய் நொடிகள் வந்தாலும் அதை உடனே சரி செய்து கொள்ளக்கூடிய ஆற்றல் இவர்களுக்கு உண்டு. பலதரப்பட்ட அறிவு ஞானத்தை வைத்திருப்பாங்க. ஜோதிட ஞானம் அற்புதமா வரும், நல்ல ஜோதிடம் பார்க்கக்கூடியவர்களா இருப்பாங்க. கணிப்பு திறன் அற்புதமா இருக்கும். ஒருத்தவங்களுடைய தோற்றத்தை பார்த்து அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னு கணக்கு போடுறதுல இவங்களை அடிச்சுக்கவே முடியாது. அதே மாதிரி நல்ல ஞாபக சக்தி இருக்கும், எதையும் அவ்வளவு எளிமையா மறந்துட மாட்டாங்க. கணக்கு வழக்கு எழுத்துத்துறை இதெல்லாம் சாதிக்கக்கூடிய ஆற்றல் உண்டு. அரசு சார்ந்த துறைகள்ல நல்ல பதவிகளை அடைகிறதோட மட்டும் இல்லாம நல்ல பெயர் புகழோட வாழக்கூடிய ஆற்றல் இவர்களுக்கு உண்டு. சொல்லி கொடுக்கிறது இந்த டீச்சிங் ஃபீல்டு இவங்களுக்கு ரொம்ப நல்லா வரும். ஏன்னா 2ஆம் இடம் வாக்கு ஸ்தானத்தை புதன் பகவான் பார்க்கறதுனால டீச்சிங் ஃபீல்டு ரொம்ப நல்லா வரும். வாக்கால சம்பாதிக்கக்கூடிய தொழில், இந்த கமிஷன் ஏஜென்சி, ஜோதிடம் சொல்றது, அதே போல வந்து இந்த வக்கீல் பணி, லாயரா இருக்கேன், நல்ல லாயரா இருப்பாங்க. இந்த 8ல புதன் இருக்கிறவங்க எல்லாம் நல்ல வாதாடுற திறமை எல்லாம் அற்புதமா உண்டு இவங்களுக்கு. இவங்கள்ட்ட பேசி யாராலையும் ஜெயிக்க முடியாது, நல்ல வாத திறமை கொண்டவர்கள். படித்த படிப்பு சார்ந்த துறையில இருக்க முடியலனாலும் அதுக்கு ஈக்குவலான ஒரு இடத்துல போய் போஷன் ஆயிடுவாங்க. இவர்கள சில பேருக்கு வந்து பார்த்தோம்னா கல்வி வந்து
இளமையிலே தடைப்பட்டு போயிருக்கும். அப்படி தடைப்பட்டாலும் படித்தவர்களுக்கு ஈக்குவலான அறிவை பெற்றவர்களா இருப்பாங்க. நிறைய அனுபவ அறிவை கொண்டவர்களாக இருப்பாங்க. தனக்கு இருக்கிற அனுபவ அறிவை கொண்டு தனக்கு தேவையான அனைத்து சுக சௌபாகியங்களையும் அடையக்கூடியவர்களாக இருப்பாங்க. யாராலையும் உணர முடியாத விஷயங்களை இவர்களால உணர முடியும். மறைமுகமான விஷயங்கள்ல அதிகமான ஈடுபாடு இருக்கும். ரகசியங்களை தெரிந்து கொள்றதுக்கு ஆர்வம் காட்டக்கூடியவர்களா இருப்பாங்க. ஏதாச்சும் ஒரு விஷயம் ரகசியமா இருக்குனாக்கா அதை நோண்டி நொங்க எடுத்துருவாங்க. அதே மாதிரி பேச்சு, ஒரு விஷயத்தை அப்படியே பரப்புறதுல உங்களை அடிச்சுக்கவே முடியாது. ஏதாச்சும் ஒரு விஷயம் யாருடைய காதுக்காச்சும் போய் சேரணும்னா இவங்க காதுல சொல்லிட்டா போதும், கொண்டு போய் அதை சிறப்பா எல்லாரும் காதலையும் சேர்த்துருவாங்க. எனவே 8ல புதன் இருக்கிறது ஒரு யோகமான அமைப்பு தான், ரொம்ப நல்ல அமைப்பு தான். 8ல புதன் மறைந்துட்டாரு அப்படி இப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலும் நல்ல நாலேஜ் பர்சனா இருப்பாங்க. சில நிலைகள்ல விரக்தி தன்மை அதிகமா இருக்கும். ஏன் அப்படின்னாக்கா நிறைய எஃபோர்ட் போடுறோம், நமக்கு நிறைய திறமை இருக்கு, ஆனா நம்மளால ஒரு பெரிய இடத்தை நம்மளால அடைய முடியல அப்படிங்கிற மாதிரியான ஒரு விரக்தி தன்மை இருக்கும். ஆனா மேக்சிமம் புதன் 8ல இருக்கிறவங்க ஓரளவுக்கு சுபத்துவமான வளர்ச்சி அடைஞ்சிடறாங்க. தன்னிறைவு அடையக்கூடிய ஆற்றல் கொண்டவர்களா தான் இருக்கிறாங்க. இது ஒரு சில லக்னங்களுக்கு மட்டும் மாறுபடும். புதன் லக்னாதிபதியா வந்து 8ல அமர்றது குற்றம். முயற்சி தடை, எவ்வளவு முயற்சி போட்டாலும் எவ்வளவு எஃபோர்ட் போட்டாலும் நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கலங்கிற மாதிரியான விரக்தி தன்மையை கொடுக்கும். இதே மற்ற ஸ்தானங்களுக்கு அதிபதியா வந்து புதன் வந்து 8ல அமர்ந்திருக்கிறாருன்னா எந்த பாவகத்துக்கு அதிபதியா வராரோ அந்த பாவகத்தை கெடுப்பாரு. ஆனா அறிவு, புதனுடைய காரகத்துவங்கள் சார்ந்த விஷயம், இதுல எல்லாம் பெரிய அளவுல குறைகளோ குற்றங்களோ ஏற்படாது. இதை நம்ம பேசிக்கா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அடுத்தது 9ஆம் இடத்துல புதன் பகவான் இருந்தால் என்ன பலன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, பாகிய ஸ்தானத்துல புதன் இருக்கிறது ஒரு அற்புதமான அமைப்பு தான். திரிகோண ஸ்தானத்துல மிக முக்கியமான ஸ்தானம் 9ஆம் ஸ்தானம். இந்த திரிகோண ஸ்தானத்துல புதன் பகவான் இருக்கிறது ஒரு வலிமையான அறிவை கொடுத்துரும். தந்தை மேல பாசம் பற்றை அதிகமா கொடுக்கும். அதே போல தந்தை வந்து ஒரு பெயர் சொல்ற அளவுக்கு சமுதாயத்துல ஒரு பெரிய இடத்துல இருப்பாரு. அதே மாதிரி மத நம்பிக்கை அப்படிங்கிறது இவர்களுக்கு அதிகமா இருக்கும். அதிர்ஷ்டம் நிரம்பியவர்களாக இருப்பாங்க. ஆன்மீக பயணங்கள் அதிகமா செய்யக்கூடியவர்களா இருப்பாங்க. ஆன்மீகத்துல நாட்டம் அதிகமா இருக்கும். தந்தையும் ஆன்மீகவாதியா இருக்கலாம், அல்லது தந்தைக்கு ஆன்மீகத்துல ஈடுபாடு அதிகமா இருக்கலாம். தந்தை பெயர் சொல்லும் அளவிற்கு சமுதாயத்துல பெரிய மனிதரா இருப்பாரு. அதே மாதிரி நல்ல தத்துவம் பேசக்கூடியவங்களா இருப்பாங்க. ஆன்மீகம் சார்ந்த சொற்பொழிவு அதிகமா ஆற்றக்கூடியவர்களா இருப்பாங்க. மதம், தத்துவம் இதுல எல்லாம் கை தேர்ந்தவர்கள். ஆன்மீக விஷயங்கள்ல ஆழ்ந்த அறிவு, ஞானம் இதெல்லாம் அடையக்கூடிய ஆற்றல் உண்டு. அதே மாதிரி புதன் வந்து 9ஆம் இடத்துல இருந்தா ஜோதிடம் சார்ந்த அறிவு உண்டாகும். ஜோதிடத்தை புரிஞ்சுக்க முடியும். தத்துவங்கள்ல நிபுணத்துவம் அடையக்கூடிய ஆற்றல் உண்டு. இவங்க எது முயற்சி பண்ணாலும் அது வெற்றி ஆயிடும். ஏதாச்சும் ஒரு விஷயம் இவங்க பிளான் பண்றாங்கன்னா அது வெற்றியை கொடுக்கும். அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஸ்தானம் 9ஆம் இடம். அதுல புதன் இருக்கிறது. செல்வம், செல்வாக்கு, உங்களுடைய வாக்கு சாதுரியம், நீங்க சொல்றது பலிக்கிறது, உங்களுடைய பேச்சு வன்மை அற்புதமா இருக்கிறது. இதுக்கெல்லாம் இந்த பாகியத்தில் இருக்கிற புதன் ஒரு நல்ல பலன்களை கொடுத்துரும். சமுதாயத்துல அந்தஸ்து, தலைமை பொறுப்புல அமரக்கூடிய ஒரு ஆற்றல், தலைமை பண்பு, மற்றவர்கள் நிர்வகிக்கக்கூடிய ஆற்றல், இதெல்லாம் அற்புதமா உண்டாகும். மற்றவர்களால மதிக்கக்கூடிய இடத்துல நீங்க அமரக்கூடிய ஆற்றல் பெற்றவர். பாகியத்துல புதன் இருந்தாலே 4 பேர் உங்களை மதிப்பாங்க. அந்த நிலையில உங்களுடைய செயல்பாடுகள், உங்களுடைய செயல்கள் எல்லாமே சிறப்பான முறையில் இருக்கும். அடிக்கடி பயணம் செய்யக்கூடியவர். குறிப்பா புனித ஸ்தலங்கள், புண்ணிய நதிகள் இப்படின்னு ஏதாச்சும் ஒரு இடத்துக்கு யாத்திரை பயணமா போயிட்டே வந்துட்டு இருப்பாங்க. அடுத்தது பாக்கியத்துல புதன் இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தோம்னா நல்லா ஆலோசனை வழங்கக்கூடியவர்களா இருப்பாங்க. ஆசிரியர் துறை, தகவல் தொடர்பு துறை, அறிவு சார்ந்த துறை, கணினி, கணிதம் இது சம்பந்தப்பட்ட துறை, இதுல எல்லாம் பிரசித்தி அடையக்கூடிய ஆற்றல் உண்டாகும். நல்ல ஆலோசகர். இவங்க கிட்ட யாராச்சும் வந்து கவுன்சிலிங் எடுத்துக்கிறாங்கனாக்கா மைண்ட் அப்படியே கிளியர் படுத்தி அனுப்பிச்சு விட்டுருவாங்க. இந்த மாதிரி தெளிவான ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில் இவங்க கிட்ட இருக்கும். மற்றவர்களை தெளிவுபடுத்தக்கூடிய ஆற்றல் பெற்றவர்களாக இருப்பாங்க. இந்த புதன் நல்ல நிலையில மட்டும் 9ஆம் இடத்துல அமர்ந்துட்டா, சுபகிரகத்துடைய சேர்க்கையோ பார்வையோ பெற்று அமர்ந்துட்டா, இந்த புதன் வந்து ஒரு யோகமான அமைப்பையே கொடுத்துரும். அடுத்தது 10ஆம் இடத்துல புதன். 10ஆம் இடத்துல புதன் பகவான் இருந்தால் என்ன பலன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, 10ல புதன் இருக்கிறது சில நிலைகள்ல நல்லதுதான். 10ல ஆட்சி உச்சம் பெற்று இருப்பது பத்திர யோகத்தையும் கொடுக்கும், கேந்திர ஆதிபத்திய தோஷத்தையும் கொடுக்கும். இருப்பினும் அது சில லக்னங்களுக்கு மட்டும்தான், மற்ற லக்னங்கள் எல்லாம் பெரிய அளவுல பாதகங்களை கொடுத்துறாது, அது யோகத்தையே கொடுக்கும். 10ல புதன் இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தோம்னா தாய் மேல பாசமுடையவர்களாக இருப்பாங்க. நல்ல தொழில் அறிவு பெற்றவர்களாக இருப்பாங்க. பிசினஸ் பண்ணணும் அப்படிங்கிறது இவங்களோட ஒரு தாரக மந்திரமா இருக்கும். தொழில் அறிவு, தொழில் சார்ந்த விஷயங்களில் ஈடுபடுறவங்க, நல்ல புத்திசாலித்தனம் இருக்கும். பணத்தை நிர்வகிக்கக்கூடிய ஆற்றல் உண்டாகும். பணம் சம்பந்தப்பட்ட துறைகள் அதிகமா ஈடுபடுவாங்க. வட்டி பிசினஸ், பேங்கிங் சம்பந்தப்பட்ட விஷயம், கணக்கு வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயம், இது சார்ந்த துறைகள் அதிகமா ஈடுபடக்கூடியவர்களாக இருப்பாங்க. நல்ல பேச்சு திறமை இருக்கும். அதுலயும் வந்து இந்த தொழில் சார்ந்து பேச சொன்னாக்கா அற்புதமா பேசுவாங்க. இந்த கம்யூனிகேஷன் வந்து ரொம்ப அற்புதமா இவங்களுக்கு உண்டு. தொழில் நுணுக்கங்களை தன்னகத்தை கொண்டவர்களாக இருப்பாங்க. எந்த ஒரு விஷயத்திலையும் புத்திசாலித்தனத்தோடு திட்டமிட்டு வெற்றி அடைகிறதுல இவங்களை அடிச்சுக்கவே முடியாது. இவங்க எங்க சுத்தி வந்தாலும் இவங்க மைண்ட் ஃபுல்லா பிசினஸ்
பேச்சுக்குள்ளதான் போகும். தொழில் சார்ந்த அறிவு இவர்களுக்கு அதிகம். நல்ல பேச்சு தந்திரம் உடையவர். தனக்கு தேவையானதை பேசியே சாதித்துக் கொள்ளக்கூடியவர்களா இருப்பாங்க. நகைச்சுவையா பேசக்கூடியவர்களா இருப்பாங்க. நல்ல மேடை பேச்சாளரா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தனித்துவமான ஆற்றல் கொண்டவர். எப்போதும் மற்றவர்களை போல நம்ம இருக்கக்கூடாது, நம்ம கொஞ்சம் யூனிக்கா இருக்கணும் அப்படின்னு தனித்துவத்தை தேடக்கூடியவர்களாக இருப்பாங்க. புதன் வலுவாக மட்டும் இருந்துட்டாக்கா யாருடைய துணையும் இல்லாம வாழ்க்கையில வெற்றி அடையக்கூடிய ஆற்றல் உண்டாகும் இவர்களுக்கு. அதே மாதிரி இந்த 10ஆம் இடத்துல புதன் இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தோம்னாக்கா தான் சொல்ல வர கருத்தை தெளிவா சொல்லுவாங்க. அந்த பேச்சுல ஒரு கிளியாரிட்டி இருக்கும். அதே மாதிரி வண்டி, வாகனம், வீடு, அசையும் அசையா சொத்துக்கள் இதெல்லாம் இவங்களுடைய புத்தியை கொண்டு வாங்கக்கூடியவர்கள், சுய முயற்சியில வாங்கக்கூடியவர்கள். இவங்க என்ன பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணாலும் அது மேக்ஸிமம் வெற்றியை நோக்கி பயணிக்கும். அந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாம் இவங்களுக்கு ரொம்ப அற்புதமா வரும். பிசினஸ் சம்பந்தமான ஸ்ட்ராட்டஜி எல்லாம் இவங்களுக்கு ரொம்ப நல்லா வரும். அதே மாதிரி நிரந்தரமான ஒரு உத்தியோகத்தை செய்யக்கூடியவர்களா இருப்பாங்க. அரசு உத்தியோகத்தில் அமரக்கூடியவர்களா இருப்பாங்க. இந்த பெயர், புகழ், அதிகாரம் இதுக்கு அதிகமா இயங்கக்கூடியவர்களா இருப்பாங்க. ஒரு விஷயத்தை மேனேஜ்மெண்ட் பண்றதே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதே போல எந்த விஷயத்தை எப்படி பண்ணா எப்படி வேலை நடக்குங்கிற அந்த நுணுக்கம் தெரிந்தவர்களாக இருப்பாங்க. அல்ல எதையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் இவர்களுக்கு இயற்கையாகவே உண்டு. அதே போல இந்த சுகபோக வாழ்க்கை மேல அதிகமான நாட்டம் இருக்கும். வாழ்ந்தா இப்படி வாழணும் அப்படின்னு கனவு காணக்கூடியவர்களா இருப்பாங்க. சுய கௌரவத்தை ஒருபோதும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. அதிகமா உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களா இருப்பாங்க. இதெல்லாம் 10ல புதன் பகவான் டிராவல் பண்ணா நடக்கக்கூடிய பலன்கள். அடுத்தது 11ஆம் இடத்துல புதன். 11ல புதன் இருக்கிறது பார்த்தோன்னா ஒரு வகையில ரொம்ப ரொம்ப நல்லதுதான். இவர்களுக்கும் பார்க்கும்போது புத்தி சாதுரியம் உண்டு. பணம் சம்பந்தப்பட்ட அறிவு இவர்களுக்கு அதிகமா இருக்கும். பணத்தை எப்படி சம்பாதிக்கணும், எப்படி சேமிக்கணும், எப்படி செலவு செய்யணும் அப்படிங்கிற அந்த நுணுக்கம், அந்த நிபுணத்துவம் பெற்றவர்களா இருப்பாங்க. பல துறை சார்ந்த அறிவை பெற்றவர்களா இருப்பாங்க. ஜோதிடத்துல தனித்துவமான இடத்தை அடையக்கூடிய ஆற்றல் பெற்றவர்களா இருப்பாங்க. விவசாயம், இலக்கியம், கலை இது சார்ந்த விஷயங்களை ஈடுபாடு அதிகமா இருக்கும். அதே போல அந்த கணினி சார்ந்த அறிவு, கணக்கு வழக்கு சம்பந்தப்பட்ட அறிவு இதெல்லாம் அற்புதமா வரும். இந்த 11ல புதன் மட்டும் இருந்துட்டாக்கா நிறைய நண்பர்கள் கிடைப்பாங்க. நண்பர்கள் மூலமா ஆதாயம் கிடைக்கும். வாழ்க்கையில செல்வம், செல்வாக்கு அப்படிங்கிறது இவர்களுக்கு அதிகமா இருக்கும். உயர்ந்த இடத்துல இருக்கக்கூடிய மனிதர்களுடைய தொடர்பு கிடைக்கும். அதுவும் இவங்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய பிளஸ் நான் பார்க்கிறேன். அடுத்தது அறிவு திறன்ல நிபுணத்துவம் அடையக்கூடிய ஆற்றல் உண்டு. எந்த துறையை இவங்க சூஸ் பண்ணாலும் அதுல நிபுணத்துவம் அடைந்துருவாங்க. செல்வம் மிக்க நண்பர்கள் இவர்களுக்கு கிடைப்பாங்க. நண்பர்கள் மூலமா நிறைய ஆதாயம் இவர்களுக்கு கிடைக்கும். தாய் மாமனுடைய ஆதரவு, தாய் மாமன் இருந்தா அவர்களால ஆதாயம், உதவி இதெல்லாம் அற்புதமா கிடைக்கும். பணம், விவசாயம் இது சார்ந்த துறைகள் அதிகமா ஈடுபடக்கூடியவர்களா இருப்பாங்க. பெரிய நூலகத்தை அமைக்கக்கூடியவர்கள், நிறைய புத்தகம் படிக்கக்கூடியவர்கள், புத்தகம் வாசிக்கிறது இவர்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதே போல உண்மை, நேர்மை, நியாயம் மிக்கவர்களா இருப்பாங்க. மற்றவர்களுடைய பணம், காசுக்கு பெரும்பாலும் ஆசைப்பட மாட்டாங்க. நேர்மையா இருக்கணும், நமக்கு தேவையானதை நல்ல முறையில சம்பாதிக்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடியவர்கள். மூத்த சகோதர சகோதரிகளை உடையவர்களா இருப்பாங்க. மூத்த சகோதர சகோதரிகளால் ஆதாயம் கிடைக்கும். இவர்களை விட இவருடைய மூத்த சகோதர சகோதரிகள் புத்திசாலிகளா இருப்பாங்க. நிறைய படித்தவர்களா இருப்பாங்க. 11ல புதன் இருந்தாலும் நல்ல படிப்பாற்றல் உண்டு. உயர்கல்வி படிக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. ஆராய்ச்சி குணம் அதிகமா இருக்கும். ஆசை குணம் கொஞ்சம் அதிகமா இருக்கும். நிறைய ஆசைப்படுவாங்க. இது வேணும், அது வேணும், அது வேணும், இது வேணும்னு சொல்லிட்டு இந்த ஆசை குணத்தை கொஞ்சம் இரட்டிப்பாக இது கொடுக்கும் 11ல புதன் இருந்தாக்கா. ஏன்னா 11ஆம் இடம் ஆசையை குறிக்கக்கூடிய இடம். அதுல புதன் அமரும் போது ஆசையை அதிகப்படுத்தும், சிற்றின்பத்தை அதிகப்படுத்தும். சிற்றின்ப பிரியர்களா இருப்பாங்க. நல்ல சிந்தனையாளர், நல்ல பேச்சாளர், எதையும் தீர்க்கமா யோசித்து முடிவெடுக்கக்கூடிய அந்த ஒரு மனோபக்குவம் இவர்களுக்கு உண்டு. கலைத்துறை மேல ஈர்ப்பு அதிகமா இருக்கும். கலைத்துறை மூலமாக சம்பாதிக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. காதல் உணர்வு உண்டு. காதல் சார்ந்த விஷயங்களில் ஈடுபடக்கூடியவர்களா இருப்பாங்க. பொருளாதாரத்தை நிர்வகிக்கிறதுல இவங்களை அடிச்சுக்கவே முடியாது. நல்ல அந்த நிர்வாக திறமை உண்டு. பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை மேனேஜ்மெண்ட் பண்ணணும்னாக்கா இவங்க கையில ஒப்படைச்சிடலாம். ரொம்ப அற்புதமா அதை மேனேஜ் பண்ணி நல்ல நிலைக்கு எடுத்துட்டு வருவாங்க. இதெல்லாம் புதனுடைய தனித்துவமான சிறப்பு. 11ல புதன் டிராவல் பண்ணும்போது இந்த பலன்கள் எல்லாம் அற்புதமான முறையில கொடுப்பாரு. ஃபைனலா 12ஆம் இடத்துல புதன் பகவான் இருந்தால் என்ன பலன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இந்த 12ல புதன் இருக்கிறது சில நிலைகள்ல குற்றமாக இருந்தாலும் திக்பலத்தை நோக்கி பயணம் செய்கிறார் அப்படிங்கிற அடிப்படையில இந்த புதன் பெரும்பாலும் வலிமை இழக்கிறது இல்ல. இந்த 12ல புதன் இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தோம்னாக்கா பயணத்தின் மேல அதிகமான ஆசை, அதிகமா டிராவல் பண்ணக்கூடிய அந்த ஒரு குணம் அதெல்லாம் அற்புதமான முறையில இருக்கும். பயணத்தால ஆதாயம் உண்டாகும். நிறைய செலவு செய்யக்கூடியவர்களா இருப்பாங்க. மன உறுதி, கல்வி சம்பந்தப்பட்ட விஷயம் இதுல எல்லாம் சில பாதிப்புகள் இருக்கும். அடிக்கடி முடிவை மாத்திக்கிட்டே இருக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. செலவு கொஞ்சம் அதிகமா இவர்களுக்கு ஏற்படுற மாதிரி இருக்கும். சில உறவுகளால மன உளைச்சல், மன பாதிப்பு இதெல்லாம் இவர்களுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆகவே பணம் சம்பந்தப்பட்ட விஷயம், உடைய மனநலம் சம்பந்தப்பட்ட விஷயம், உடைய சிந்தனை சம்பந்தப்பட்ட விஷயம், கல்வி சார்ந்த விஷயங்களே இவங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். அலட்சிய போக்கு கொஞ்சம் அதிகமா இருக்கும். இருப்பினும் எல்லாத்தையும் சமாளிச்சிடுவாங்க. ஏன்னா புதன் திக்பலத்தை நோக்கி பயணிக்கிறதுனால எல்லாத்தையும் சமாளிச்சிடுவாங்க. எல்லாத்தையும் கடந்து வரக்கூடிய ஆற்றல் எல்லாம் உண்டு. கொஞ்சம் அலட்சிய போக்கு, சோம்பேறித்தனம் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமா இருக்கும். இதெல்லாம் இவங்க கொஞ்சம் குறைச்சிக்கிட்டாங்கன்னா இன்னொரு அற்புதமான இடத்தையும் அற்புதமான
அற்புதமான முன்னேற்றத்தையும் உங்களால சந்திக்க முடியும். அதே மாதிரி புதன் வந்து 12ஆம் இடத்துல இருந்தாலே இரக்க குணம் அதிகமா இருக்கும். நிறைய தொண்டு செய்வாங்க, மற்றவங்களுக்கு உதவி அதிகமா செய்வாங்க, இடமாற்றமாகி புகழடையக்கூடியவர்கள். இவங்களும் ஒரே இடத்துல இருக்க மாட்டாங்க, பூர்வீகத்தை விட்டு வெளியேறுவாங்க அல்லது வெளியூர் வெளிமாநிலம் போய் புகழடையக்கூடியவர்களா இருப்பாங்க. அதே போல இந்த 12ல புதன் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து நரம்பு சம்பந்தமான பிரச்சனை ஏதாச்சும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆகவே நரம்பு சம்பந்தப்பட்ட விஷயம், தலைவலி சம்பந்தப்பட்ட விஷயம், இதெல்லாம் இவங்க கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். யார்கிட்டையும் பணம் வந்து நம்பி கொடுக்க கூடாது. நட்பு வட்டாரங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். நண்பர்களால அதிகமான செலவுகள் ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு. யாரை நம்பியும் பொருளாதாரத்தை கொடுக்க கூடாது. கொடுக்கிற பணம் அவ்வளவு எளிமையா உங்களுக்கு திரும்ப கைக்கு வராது. சில நிலைகள்ல பொருளாதாரத்தை இழக்கக்கூடிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். ஆகவே பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல யாரையும் முழுமையா நம்ப கூடாது, கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். இதெல்லாம் வந்து புதன் வந்து 12ஆம் இடத்துல இருக்கு. இப்போ நம்ம இதுவரைக்கும் பார்த்தது ஒரு பொதுவா ஒரு எந்த லக்னத்தையும் நம்ம குறிப்பிட்டு சொல்லாம பொதுவா புதன் பகவான் 12 பாவகத்துல எந்த பாவகத்துல இருந்தா என்ன பலனை கொடுப்பாரு அப்படிங்கறத நம்ம ஒரு அவுட்லைனா நம்ம பார்த்திருக்கோம். மோஸ்ட்லி புதன் வந்து 12 பாவகத்துல எங்க இருந்தாலும் ஓரளவுக்கு நல்ல ஸ்கோர் தான் பண்றாரு. மேஜரா நெகட்டிவான இன்ஃப்ளூயன்ஸை பண்றது இல்ல. ஆனா இது ஒரு லக்னத்துக்கும் மாறுபடும். ஸ்தான பலம், புதனுடைய நிலை, புதன் பெறக்கூடிய ஆதிபத்தியம், இதெல்லாம் பொறுத்து நம்ம சொன்ன பலன்கள்ல நிறைய மாற்றங்கள் ஒரு லக்னத்துக்கும் தனித்தனியா மாறும். லக்ன வாரியான பலன்களை நம்ம போக போக நம்ம பார்க்கலாம். இது பொது பலன். இப்ப நான் சொல்லியிருக்கிற பலன்கள்ல ஒரு 100த்துல ஒரு 50% உங்களுக்கு பொருந்தினாலே அது பெரிய ஆச்சரியம் தான். அது ஒரு பெரிய சக்சஸ் ஆன விஷயம் தான். மேக்ஸிமம் ஒரு 50% உங்களுக்கு பொருந்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ நீங்க இது வரைக்கும் பார்த்த பலன்கள்ல உங்களுக்கு எவ்வளவு % பொருந்தி வந்திருக்கு அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அது என்னுடைய அடுத்த கட்ட ஆராய்ச்சிக்கு இன்னும் கூடுதல் ஒரு உத்வேகத்தை கொடுக்கும். மேலும் நம்மளுடைய சேனல்ல இதுக்கு முன்னாடி குரு பகவான், ராகு, கேது, சுக்கிர பகவான் இந்த கிரகங்களுக்கான 12 பாவகத்தில் நின்ற பலன்களை நம்ம டீடைலா ரிலீஸ் பண்ணிருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். டைம் இருந்துச்சுன்னா அதையும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க. அது உங்களுக்கு ஒரு தெளிவை கொடுக்கும். மேலும் நம்மளுடைய சேனல்ல இதுக்கு முன்னாடி 12 ராசி, 12 லக்னம், 27 நட்சத்திரம் இதுக்கான ஒரு பொது பலன் வாழ்க்கை செக்மெண்ட் அப்படிங்கிற அடிப்படையில் 12 ராசி, 12 லக்னம், 27 நட்சத்திரத்துக்கான வாழ்க்கை பலனை நம்ம ஒரு காம்போவா ரிலீஸ் பண்ணிருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. டைம் இருக்கும்போது அதையும் செக் பண்ணி பாருங்க. அது உங்களுக்கு ஒரு தெளிவு, ஒரு புரிதலை கொடுக்கும். உங்களுடைய வாழ்க்கை பற்றிய ஒரு சின்ன தெளிவை கொடுக்கும். மேலும் இது போல இன்னொரு புதிய பதிவுல உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி. And finally, very limited time. So be cool, stay happy, stay healthy and enjoy. வாழ்த்துக்கள். நன்றி.